ஆல்ரைட் நண்பாஸ், வெல்கம் டு another நியூ அப்டேட் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து சில பெரிய நியூஸ்லாம் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ரம்பல் இது ரெண்டாவது அப்டேட் வீடியோ. ஸோ நேற்று நம்ம வந்து அப்போது ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது பார்த்துருந்தோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சில்ல, இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி இன்டர்நெட்டில் ஃபேன்ஸ்லாம் வந்து கழுவி ஊற்றின்னு இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க. ஜே உசோ வின் பண்ணுது இந்த ரம்பிள். ஸோ அந்த கோவம் இருக்குது, அந்த டிசப்பாயிண்ட் இருக்குது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா கிளியராகவே இப்போ தெரியுது. சோஷியல் மீடியாவில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஜே சேனலில் ரம்பிள் அதை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சார்லெட் ஃபேர் கூட ஜெயிச்சது வந்து ஃபேன்ஸுக்கு பிடிக்கல. ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிஸ்லைக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ லிட்ரலி இங்கே வந்து ஃபேன்ஸோட இது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேன்ஸுக்கு வந்து இது பிடிக்கல, ஜே உசோ ஜெயிச்சது வந்து பிடிக்கல. சார்லெட் ஃபேர் வந்து சொல்லவே தேவையில்ல, நெப்போட்டிசம்னு வாங்கல, அதோட இது ஐடென்டிட்டி அவங்க தான். இன்னொரு சைடில் ஜே உசோ கூட பார்த்தோன்னா நெப்போட்டிசமால் இப்போது ஜெயிச்சிருக்காரு, ரோமன் பவர் யூஸ் பண்ணிட்டாரு, தப்பாக யூஸ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா பேசியிருப்பாங்க. ஆனால் ஏன் இப்போ பேசுறது இல்லைன்னா, ஏன்னா இப்போது பேபி ஃபேஸாக இருக்காங்கல்ல. ஸோ இப்போ பார்த்தோன்னா அவங்களுக்கு பாயிண்ட் இல்லை. இதே அவங்க ஹீலாக இருந்தாங்கன்னா பிளட் லைனுக்கு தான் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. எத்தனை பேர் தான் இந்த ஃபேமிலியில் இருக்காங்க, எல்லாம் இவங்களே எடுத்துப்பாங்க போல். ரோமன் பவர் தப்பாக யூஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா பேசியிருப்பாங்க. யார் இப்போ வந்து நாங்கள் நியூட்ரல் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்க. பட் இப்போ பேபி ஃபேஸாக இருக்கிறதுனால மூடின்னு இருக்காங்க. நான் நேற்று கூட சொன்னேன், என்னோடய ரியாக்ஷன் வீடியோலையும் சொன்னேன், ஒவ்வொரு வீடியோவில் வந்து சொன்னேன், ஜெயிச்சதில் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஈவன் நான் கமெண்ட் செக்ஷனில் கூட பார்த்தேன். ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இதுவோ இல்லை, சில பேர் இருக்காங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து வேலிடான ரீசன் இருக்குது, அதில் தப்பே கிடையாது. ஏன்னா டபிள்யூ அந்த மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு வாரம் முன்னாடி, இப்போ நீங்கள் ரெசல்மேனியாவில் பார்க்க போகிறீங்களா, அது ஒரு வாரம் முன்னாடி நடந்தது. அண்ட் எப்படிலாம் அவர் அடி வாங்கினாருன்னு தெரியும். ஒருத்தர் ஜெயிக்க போகிறான்னா அட்லீஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் அவரோட கேரக்டரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் கடைசியில் ஜான்சனா அண்ட் ஜே மோதும் போது ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபீல் ஆகிருக்கணும், ஓ ஜே கூட ஜெயிறது வாய்ப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி மொக்கையாக வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜே இடத்துல லாஸ்ட் 2ல் வந்து சீனா அண்ட் ட்ரூ மேக்கெட்டாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், ஃபேன்ஸ் அங்கே கதறிருப்பாங்க, ஒரு வேளை ட்ரூ ஜெயிச்ச போகிறாரோ அந்தமாரி. பட் ஜேலாம் வந்து ஒரு ஆளாகவே மதிக்கல அப்போ. பட் கடைசியில் அதனால தான் நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, என்னடா இது ஜான்சனா. அண்ட் இங்கே ட்ரிபிள் எச் பண்ண புக்கிங்லேயே பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஜான்சனா முன்னாடி போய் ஜே உசோ பார்த்தா ஜேக்க வச்சுருக்காங்க. அதுவும் எண்டில் ஜான்சனா ரிங்கில் இருக்கார். ஃபேன்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 99% நினச்சிருப்பாங்க, அப்பா ஜான்சனா தான் ஜேக்க போகிறாரு கடைசி ரம்பிள், இதுக்கப்புறம் அவர் வந்து ராயல் ரம்பிள்லே கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. பட் அந்தமாரி இந்த கம்பெனியோட இவ்வளோ பெரிய பேபி ஃபேஸ் முன்னாடி போய் ஜே உசோ ஜேக்க வச்சதால் அஃப்கோர்ஸ் அங்கே புக் அடித்தது ஜே உசோக்கு. இதுவே ஒரு பெரிய புக்கிங் மிஸ்டேக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே வந்து லோகன் போல் ஜே வந்து கடைசியில் இருந்தாங்கன்னா, லோகன் போல் ஜே எலிமினேட் பண்ணியிருந்தாருன்னா வேறு லெவலில் சீர் வந்து கிடச்சிருக்கும். பட் இங்கே புக்கிங்கில் பிரச்சனை இருக்குது. அண்ட் உங்களை எத்தனை பேர் இதை வந்து அக்ரி பண்ணுறீங்க. ஆனால் இதில் யார் அடி வாங்குறா, ஜே உசோ தான் பார்த்தா அடி வாங்குறாரு. ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் மேலே டர்ன் ஆன் ஆகிறாங்க. இதில் எந்த ஒரு வகையில் பார்த்தோன்னா ஜே மேலே தப்பு கிடையாது. ஈவன் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜேக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் வந்துட்டார், அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஜே மேலே எந்த தப்பு கிடையாது. அஃப்கோர்ஸ் கிரியேட்டிவிட்டியும் தப்பு பண்ணியிருக்காங்க, லைட்டாச்சு அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த மாதிரி வந்து ஜேவை மொமெண்டம் கொடுத்துருக்கணும், புக் பண்ணியிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் அவரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த குந்தர் கூட மேட்ச் நடந்ததில்ல, அதில் கிளியராக பின் ஆகாமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, அதை விடுவோம். ஜே ரியலி ஏர்ன் இட். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம ஜே பற்றியே பேசினிருக்கோம் இந்த ரம்பிள் முடிஞ்சதுலேருந்து. ஆனால் யாருமே வந்து ஏஜே பற்றி பேசுறது கிடையாது. எஸ், ஃபைனலி நம்மளோட ஏஜே வந்துட்டார். அண்ட் என்னால் எப்படி சொல்கிறது, ஏஜே பார்த்தா போதும் அந்த மாரி இருக்குது. ஸோ ஏஜே வந்துட்டார். அண்ட் அவர் ஃபேஸாக ஹீலான்னு கேட்டிங்கன்னா, கேத்தி கலி கூட பேக் ஸ்டேஜில் பேசியிருந்தார், அந்த வீடியோ பார்த்துருந்தேன். அதில் அவர் பேசுறது பார்த்தா லிட்ரலி அவர் வந்து ஃபேஸு தான், அந்த ஹீல் கதை போச்சு போல். ஸோ இப்போ அவர் ஃபேஸ் மாதிரி இருக்கார். இப்போ என்ன ப்ரோ பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, தலைவன் டிக்டாக் பண்ணுறாரு. ரியலி கேஸ் நான் வேணால் வீடியோ காட்டுறேன். ஸோ கேத்தி கலி கூட அவர் வந்து டிக்டாக் வீடியோ பண்ணின்னு இருக்காரு. அண்ட் அந்த ஹீல் கேரக்டர் போயிடுச்சு போல். ஸோ பார்க்கலாம், ஏஜே ஆஸ் அ பேபி ஃபேஸ் மேபி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ரம்பிளில் யார் வந்து அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அந்த ரம்பிளில், மென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்டா வந்து அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. உமன்ஸில் வந்து NXT ராக்ஸன் இருக்காங்களே, அவங்க வந்து அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 1 hour 40 minutes சம்திங் அவங்க வந்து இது டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேரும் வந்து புது ஆளுங்க. ஸோ இது லிட்டரலி டிசர்வ் இட். அண்ட் புது ஆளுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். ஃபேன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் லோகன் போல் தீச்சு விட்டாங்க,
கழுவி ஊற்றின்னு இருக்காங்க. ஏன்னா லோகன் பால் என்ட்ரி பண்ணும்போது ஒரு ஃபேனோட செல்ஃபோனை போட்டு உடச்சிடுறாரு. லிட்ரலி அந்த வீடியோ நான் பார்க்கும்போது கூட எனக்கு இதுவாயிடுச்சு. அந்த இடத்துல நான் கூட இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன். அவ்வளோ முட்டாளெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபேன்ஸோட அதாவது ஃபோன் எடுத்து உடைக்கிறது, அந்த ஃபோனில் என்னென்னமோ இருக்கும், இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கலாம், என்னென்னமோ இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸோ யார் இருந்தாலுமே இந்த மாதிரி சீப்பான பிஹேவியர்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதனால ஃபேன்ஸ் வேறு லெவலில் தீச்சு விட்டாங்க. அண்ட் இது லோகன் பால் பார்த்தா வேணும்ன்ட்டே பண்ணியிருக்காரு. மறக்காதீங்க, ஹீஸ் அ யூடியூபர், அவருக்கு நல்லா தெரியும் எப்படி ரியாக்ஷன் வாங்கணும்னு. ஸோ அங்கே பார்த்தா அவரோட ஆள் தான் அங்கே உட்காந்துருந்தாங்க. லோகனோட டீமோட ஒரு ஆள் தான் அது அப்புறமா ரிவீல் பண்ணிட்டாங்க. லோகன் டீம் பார்த்தா அதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் ஃபேன்ஸ் வேறு லெவலில் செஞ்சு விட்டாங்க. ஸோ ஒரு வகையில் சொல்லணும்னா லோகன் எதுக்காக அது பண்ணாரோ அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார். இதே வேர்டு நான் நேற்று அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, டபிள்யூ எதுக்காக யார் ஐசோ ஸ்பீடை யூஸ் பண்ணாங்களோ அதில் சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னு லிட்ரலி ஆகிட்டாங்க. ஏன்னா பல மில்லியன் வியூஸ் ஐசோ ஸ்பீட் அந்த ஸ்பீட் வாங்கினார்ல, ரிங் பேக் ஸ்டேஜ்லேருந்து போவார், ட்ரிபிள் எச் அனுப்புவார் அண்ட் ஸ்பீடு. ஸோ அதுக்கான வியூஸ் பிச்சுன்னு போகுது, வேறு லெவலில் போயின்னு இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இன்ஃபேக்ட் எங்கெல்லாம் ஐசோ ஸ்பீடோட வீடியோஸ்லாம் இருக்கோ எல்லாமே பார்த்தா பிச்சுன்னு போயிருக்கு. அண்ட் இதை நான் இன்டர்நெட்டில் மட்டும் இல்லை, நான் ரியல் லைஃப்பில் கிரவுண்டில் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவ்வளோ பார்த்தா டபிள்யூலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களாம் என்கிட்ட மச்சான் பார்த்தியா ஐசோ ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்பீட் கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் பேசின்னு இருக்காங்க. தட்ஸ் மீன் ரியலி மெயின் ஸ்ட்ரீமில் பார்த்தோன்னா டபிள்யூ வந்திருக்கு. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, நியூஸ்காரங்களாம் பார்த்தோன்னா போட்டிருப்பாங்க ஜான்ஸ்னா தோத்துட்டார், மல்யுத்த வீரர் அந்த மாதிரி சம்திங் போடுவாங்கள்ல. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் வந்தது ஆஸ் அ டபிள்யூ ஃபேன். எஸ், நல்லா இருக்குது. அண்ட் இப்போ பேசுவோம் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கன்டையர் பற்றி. நேற்று நான் அப்டேட் வீடியோவில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ட்ரூ டென்ஷன் ஆகிட்டார் அண்ட் இந்த மாதிரி கத்திலாம் போயிருக்காரு பேக் ஸ்டேஜில். இப்போது நமக்கு ஃபுல்லாக அப்டேட் கிடச்சிருக்கு. அப்டேட் என்னென்னா, ட்ரூ யாரோ ஒருத்தர் மேலே செம கோவத்தில் இருக்கார். இவனை மட்டும் ஏன் இவ்வளோ வேல்யூ தரீங்க, இவ்வளோ மூமெண்ட் தரீங்க, அண்ட் என்னெல்லாம் கண்டிக்கவே இல்லை, என்னோட வேல்யூ பண்ணலைன்னு சொல்லி அவர் கோவமாக இருக்கார் ஒருத்தர் மேலே. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. சரி, சிஎம் பங்கு அதாவது ரிங்கில் நின்றுப்பாங்களே, ரோமன் ஜான்சனை ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது சிஎம் பங்கு வருவார். தென் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் செத்து வருவார். இந்த 4 பேருக்கு எந்த மாரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதேமாரி ட்ரூக்கும் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, அங்கே கொடுக்கல. ரம்பல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷனே எல்லா லேம்லைட் ஏன் மேலே இருக்கணும் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் அந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்டேட் வந்திருக்கு. அந்த ஆள் மேபி எல்ஏ நைட் மேலே தான் மேபி ட்ரூ கோவமாக இருக்கார். அதாவது நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிங்கன்னா ட்ரூ எலிமினேட் ஆனது கூட அது ஒரு மூமெண்ட்டாக காட்டல. எல்ஏ நைட் மேலே தான் ஃபோக்கஸ் இருந்தது. அண்ட் ட்ரூ எலிமினேட் ஆகிடுவார்ல, அப்போ தான் கேமராங்களே காமிப்பாங்க என்னடா இது ட்ரூ எலிமினேட் ஆகிட்டாரு, அதுவும் டேம்னு பீஸ் கையில். இதனால ட்ரூக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் கூட இது பிடிக்கல. அவருக்கு பார்த்தோன்னா மூமெண்ட் தரல, அவரை எப்படி சொல்கிறது, ஹைலைட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தரல நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரூ இதில் கோவமாக இருக்கார். அண்ட் நான் கூட டோட்டலி அக்ரி பண்ணுற ட்ரூ கூட இது உண்மைனா. ஏன்னா லிட்ரலி அவர் அந்த மனுஷன் வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. ஆனால் ரம்பல் வரும்போது ஒன்றுமே தெரில, டபிள்யூ பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸே அவருக்கு தரல, கேமரா ஆங்கிள் கூட காட்டல. முக்கியமாக நம்ம பார்த்தோன்னா ரோமனு, ஜான்சினா, பங்கு செத்து இவங்கள தான் பெருசாக காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதே அளவுக்கு தானே இவரும் பண்ணார் ட்ரூ. பட் அவருக்கு பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ஸ் தரல. அண்ட் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் இது எப்படி சொல்கிறது, டைஜஸ்ட் பண்ணுறது மாதிரி இல்லை. ட்ரூ டிசர்வ் பெட்டர். அண்ட் இந்த வேர்டு லிட்ரலி அவருக்கு செட் ஆகுது. ஏன்னா அடுத்த அப்டேட்னா தெரியுமா, ஏன்னா டேமன் பீஸ் எலிமினேட் பண்ணார்ல, இப்போ அப்டேட் வந்திருக்கு. டபிள்யூ பார்த்தோன்னா பிளான் பண்ணுறாங்களா ட்ரூ வர்சஸ் டேமன் பீஸ் ரெசல்மேனியா மேட்ச்சு. லிட்ரலி அதுவும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் நத்திங். இந்த மேட்ச் நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன, ஒன்றுத்துக்கும் இல்லை, சும்மா இந்த மேட்ச் நடக்க போகுது. லிட்ரலி இந்த மனுஷன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், கடைசியில் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஒரு மேட்ச் அவர் பண்ணுறாருன்னா பாவங்க. லிட்ரலி அவர் ரொம்ப ரொம்ப பாவம். ட்ரூக்கு ஈவன் நான் கெவின் ஓவன்ஸ்க்கு இது சொல்லுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ கேவ்னு கூட நீங்கள் போடலாம். எஸ், அவருக்கு தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஆஸ் அ ஃபேன் நீங்கள் அதை எக்னாலேஜ் பண்ணுறீங்களா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ மறக்காமல் கேவ் பண்ண ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அந்த மனுஷன் வேறு லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. மேட்ச்லாம் நான் சொன்னல வேறு லெவலில் கொடுப்பாருன்னு கொடுத்துட்டாரு. ஸோ ஹீ டிசர்வ் ஆல்சோ பெட்டர். ஆக மொத்தத்தில் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ட்ரூவோ அண்ட் கேஓ தரமான டேலண்ட்டு. இவங்கள பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க.
இப்போதுக்கு பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஓகே, நம்ம பவுல் ஹேமன் பற்றி பேசுவோம். ஸோ பவுல் ஹேமன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரைவல் சீஃப் ரோமனை வந்து கர்ப் ஸ்டம்ப் போட்டு தள்ளுவார். சேத் ஃப்ரீக்கின் ராலன்ஸ் ஆல்சோ மிடில் ஃபிங்கரும் காட்டுவார். ஸோ நம்மளோட பவுலியோட இது வந்திருக்கு, ரியாக்ஷன் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா பவுல் ஹேமனுக்கு வந்து இது பிடிக்கல. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை, எப்படி நீங்கள் வந்து அவரை செத்தை தடுக்கல அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் கோபமாக நம்மளோட பவுல் ஹேமன் ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லைன்னு. அண்ட் எஸ், ஏதோ நடக்க போகுது போல். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட நிக்கி பேலா பற்றி. ஸோ நிக்கி பேலா டபிள்யூவில் வந்துட்டாங்க, ஜஸ்ட் அப்பியரன்ஸ் கிடையாது, இனிமேல் அவங்க வந்து டபிள்யூவில் இருக்க போகிறாங்க. அண்ட் நிக்கி பேலா ஃபேன்ஸ் நீங்கள் ரெடியாக இருங்க அந்த மாதிரி பார்த்தோன்னா அவங்க ஒரு இதை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களை யாரெல்லாம் நிக்கி பேலா ஃபேன்ஸாக இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல செய்தி, சி இஸ் பேக் ஃபைனலி. அண்ட் அலெக்சா பிளிஸ் பற்றி பேசணுன்னா நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன், பட் இன்னைக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் என்னென்னா அலெக்சா பிளிஸ் ரிட்டர்ன் பண்ணாங்களே, கடைசியாக அவங்க வந்து டபிள்யூவில் அப்பியன்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் போட்டு தான் வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ அவங்களோட கேரக்டர் வந்து டீவில் கேரக்டர் மாதிரி இருக்குது. ஆனால் அப்டேட் என்னென்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராலையும் வந்து அலெக்ஸா வந்து இருக்க போகிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் சிக்ஸ் ஃபேக்ஷனை வந்து ஸ்மாக் டவுனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்போது அலெக்ஸா பிளேஸ் வந்து ராவில் இருந்தாங்கன்னா அப்போது சேர மாட்டாங்களா, இந்த மாதிரி கேள்விக்குறி இருக்குது. பார்க்கலாம் ராவில் என்ன கதை வந்து போகுதுன்னு. மேபி இது ஒன் டைம் இந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோசம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களான்னு தெரில, பார்க்கலாம். நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீங்க? அலெக்சா பிளேஸ் வந்து இந்த டீவில் கேரக்டரில் இருக்கணுமா, இல்லை தன்னோட ஓஜி அந்த காடஸ் கேரக்டரில் இருக்கணுமா? மறக்காமல் உங்களுக்கு எது பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட ரம்பிள் வின்னர்ஸ் சார்லர் ஃபேர் அண்ட் ஜே உசோ பார்த்தா பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஜே உசோ ரம்பிள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு. ஜிம்மி உசோ பார்த்தா செம்ம ப்ரௌடாக இருக்கார். அண்ட் அங்கே பார்த்தா ரெடியாக இருப்பார், ஒரு டிஷர்ட் கொடுப்பாரு ஜேக்கு, அஃப்கோர்ஸ் பிரதரில். இன்ஃபேக்ட் அங்கே ஜேக்கப் ஃபாட்டோ இருப்பார். அது வந்து ஒரு ஃபேமிலியோட மூமெண்ட் நம்ம சொல்லலாம். அங்கே ஜேக்கப் ஃபாட்டோ தன்னோட கேரக்டர் வந்து பிரேக் பண்ணியிருப்பார். அண்ட் ரியல் லைஃப்பில் ஜேக்கப் ஃபாட்டோ வந்து ரொம்ப நல்ல ஒரு சில ப்ராட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஜென்யூனாக பேசுவார். நான் அப்புறமா அதை பற்றிலாம் பேசுகிறேன். ஆனால் எஸ், கேரக்டர் வந்து பிரேக் பண்ணியிருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் சமோன் ஃபேமிலிக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட். நேற்று சொல்லியிருந்தால் ரிக்கிஷியும் ஹாப்பியாக இருக்கார், ரோமனும் வந்து ஹாப்பியாக இருக்கார், அந்த ட்வீட் வந்து போட்டிருந்தார்ல. ஸோ அஃப்கோர்ஸ் பிளட் லைன் ஃபேமிலிக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஆனால் ஜே இந்த மாதிரி வந்தது அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹி ஏர்ன் இட், ஹி டிசர்வ் இட். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாங்காலுவோ பார்த்தினா அந்த வீடியோ லைக் பண்ணியிருக்காரு. அண்ட் சோலோ சிக்கோவா அவரும் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஹாப்பி மூமெண்ட்டு தான். அண்ட் சோலோ சிக்கோவா பேசலாமா இவரை பற்றி? ஸோ அஃப்கோர்ஸ் ரம்பில் அவர் வரல, நான் லைவில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன். ஏன்னா அவரோட கேரக்டர் இப்போ சைலண்ட்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது ரம்பிளில் வந்து ஹூ பண்ணி அடித்து பண்ணால் அது ஸ்டோரி லைன் அஃபெக்ட் ஆகும், கேரக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தா அவர் வந்து ரம்பிளில் வரல. அண்ட் நம்மளோட குந்தர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு, என்ன வந்து பிக் பண்ணுறாதுன்னு ஐ வுட் நாட் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஏன்னா இப்போது நாளைக்கு ராவில் ஜே பிக் பண்ண போகிறாருல, அவர் வந்து யாரை பிக் பண்ண போகிறாரு கான்ஃபரன்ஸில் பார்த்தோன்னா அவர் வேர்ல்டு டைட்டில் தான் சொன்னார் குந்தரை. பட் நாளைக்கு ராவில் ட்ரிபிள் ஹெச் ட்விஸ்ட் அடித்தாலும் அடிப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, ட்ரிபிள் ஹெச்சுக்கு தெரியும் இன்டர்நெட்டில் என்ன போயின்னு இருக்குது, ஃபேன்ஸ் என்ன பேசுகிறாங்கன்னு. அதனாலே அவர் வந்து நிறைய ட்விஸ்ட் அடிப்பார். பார்க்கலாம். அப்படியே ரா பற்றி பேசலாம். நாளைக்கு ராவில் என்னெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜே ஊசோட அப்பியரன்ஸ் அவர் வந்து பிக் பண்ண போகிறாரு. சார்லட் ஃபேர் கூட வந்து வர போகிறாங்க, அவங்களும் வந்து பிக் பண்ண போகிறாங்க யாரை அவங்க வந்து ரெசல்மேனியா ஆப்போனண்ட்டாக பார்க்க போகிறாங்கன்னு. தென் சிஎம் பங்க் அவரும் வந்து வர போகிறாரு. அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தார் வாட்ச் பார்த்து. அண்ட் இந்த ரா எங்கே நடக்க போதோ அது பிளேஸோட நேமு. ஸோ லுக் லைக் சிஎம் பங்க் வர போகிறாரு. நான் எக்ஸைட்டடாக இருக்கேன். பார்க்கலாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு. செத்துக்கு போகிறாரா, ரோமனுக்கு போகிறாரா, இல்லை ட்ரிபிள் தெட்டான்னு ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடச்சிடும். தென் எலிமினேஷன் சாம்பியனோட குவாலிஃபைங் மேட்ச் வந்து நடக்க போகுது. எஸ் கைஸ், குவாலிஃபைங் மேட்சஸை வந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் இந்த எலிமினேஷன் அதாவது இடத்துக்காக. ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்மளோட சீனா மட்டும் தான் கன்ஃபார்மு. அது நான் நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ட்ரிபிள் ஹெச் டேரெக்டாகவே இது ஜான்சனாவை போட்டார். இதுக்கப்புறம் குவாலிஃபைங் மேட்சஸ் நடக்க போது நாளைக்கு ராவில் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ ரோமன் பற்றி பேசலான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ரோமன் செத்து பங்கு ஒன்றாவே பேசிடலாம். ஸோ ஹெவிலி பார்த்தோன்னா ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் போயின்னு இருக்குது. நல்லா கேளுங்க, அப்டேட் கிடையாது. ஹெவிலி ஸ்பெக்குலேஷன் போயின்னு இருக்குது. இங்கே மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா செத்துக்கு தனி ஆப்போனண்ட்டோ, இல்லை பங்குக்கு தனி ஆப்போனண்ட்டோ, இல்லை வந்து ரோமனுக்கு தனி ஆப்போனண்ட்லாம் தேடாமல் இவங்க 3 பேரையும் வச்சு வந்து ஓட்டலாம். அண்ட் இவங்க 3 பேருக்குள்ளேயே வந்து ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வைக்கலான்னு ஹெவி ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன் வந்து போயின்னு இருக்குது. ஓகேவா இல்லையான்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.